நீங்க யாரை ரொம்ப எக்ஸ்ட்ரீமா லவ் பண்றீங்களோ அவங்களால மட்டும்தான் உங்களை எக்ஸ்ட்ரீமா ஹர்ட் பண்ணவும் முடியும். அதுக்காக தான் நீங்க அவங்களை ரிவெஞ்ச் பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சவங்களை பத்தி நீங்க நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ஸ்மைல் தான் இருக்கணுமே தவிர்த்து ஒரு சின்ன ஹேட்டட் கூட இருக்கக்கூடாது. உங்க கை ஃபுல்லா நீங்க கடல் மண் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். ஆனா அந்த மண்ணு மொத்தமா எனக்கே தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்க ப்ரெஷர் பண்ணீங்கன்னா உங்க கையில அந்த மண்ணு இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் எஃபோர்ட் போட்டு ஒருத்தவங்க உங்களால புடிச்சு வைக்கவே முடியாது. அவங்க உங்க லைஃப்பை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா உங்களால தடுக்கவே முடியாது. நீங்க தடுத்து நிறுத்தினாலும் முன்னாடி மாதிரிலாம் உங்களால ஹாப்பியா இருக்கவே முடியாது. நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு லாங் பேராகிராஃபா அவங்களுக்கு மெசேஜ் பண்றது, 10 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி அவங்களுக்கு வாய்ஸ் நோட் அனுப்புறது, விடாம நீங்க அவங்களுக்கு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறது எல்லாமே உங்களை நீங்க மதிக்கலன்னு தான் அர்த்தம். இப்படி நீங்களே உங்களை மதிக்கலன்னா எதிர்க்கிறவங்க உங்களை எப்படி மதிப்பாங்க? ஒருத்தவங்களை நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நம்மளுக்கும் தான் பிடிக்கும். அவங்களுக்கு நம்ம கூட இல்லாம தனியா இருக்கிறது தான் பிடிச்சிருக்குன்னா கஷ்டமாவே இருந்தாலும் அவங்களோட ஹாப்பினஸ்க்காக நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒண்ணு நமக்குன்னு இருந்துச்சுன்னா அது எங்க சுத்தினாலும் நம்ம கைக்கு தான் வந்து சேரும். அப்படி இல்லைன்னா அதை விட பெட்டரா சூப்பரா ஒண்ணு உங்களை தேடி வரும்.